ரொம்பவே அழகான இடத்த தேடி போகணும்னா கொஞ்சம் கரடு முரடான பாதைகளை தாண்டி போக தான் வேணும். பல பல திகிலான இடத்த வச்சிட்டு இருக்க கொடைக்கானல்ல இன்னும் ஒரு திகிலான இடம், டால்ஃபின் நோஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த டால்ஃபின் நோஸ்ல பல பேர் தடுமாறி இருக்காங்க. கஷ்டமாவே இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாவே மொத்த வழியுமே இப்படிதான் இருக்கு. வாங்க டால்ஃபின் நோஸ் என் கூட சேர்ந்து டிஜிட்டலா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யூகே எக்ஸ்ப்ளோர் பைட்ஸ் வித் மீ கிருஷ்ணா. கொடைக்கானல்ல அட்வான்ச்சரஸ் ஸ்பாட்டான டால்ஃபின் நோஸ் பார்க்க வட்டக்கனல்ல தான் நம்ம இப்போ இருக்கோம். வட்டக்கனல் என்ட்ரானோன்னு வட்டக்கனல் ஃபால்ஸ் நீங்க பார்க்கலாம். இந்த ஃபால்ஸை பார்த்தீங்கன்னா என்னடா இது போட்டோ ஷூட்டுக்கே எழுதி வச்சுட்டாங்களான்னு நீங்களே டவுட் பண்ணிருவீங்க. அவ்வளோ போட்டோ ஷூட் போயிட்டு இருக்கோம். இந்த ஃபால்ஸ்ல குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, பட் போட்டோ ஷூட் நல்லாவே எடுக்கலாம். ட்ரோன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பெருசா இல்ல. மேரேஜ் போட்டோ ஷூட்ஸ் எல்லாமே இங்க நிறையவே பிளான் பண்றாங்க. உங்களுக்கு ஐடியா இருந்தா இங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் பிரைவசியா பீஸ்ஃபுல்லா போட்டோ எடுக்க முடியும். ஆனா பீஸ்ஃபுல்லான ஸ்பாட்டே கிடையாது. எப்ப வேணா தண்ணி அதிகமாகும். இங்க வரதுக்கு முன்னாடி குணா கேவ், பில்லர் ராக், சூசைட் பாயிண்ட்ல நம்ம பார்த்துட்டு தான் இங்க வந்தோம். வீடியோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ டேக்ல ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ டால்ஃபின் நோஸ் போயிட்டுருக்கோம். பாதை ரொம்பவே மோசமாக இருக்குது, ஸோ கேர்ஃபுல்லாக வாங்க. இது ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். இப்போ ஸ்கை கொஞ்சம் கிளியராகவும் இருக்குது, ஸோ நம்ம இப்போ நல்ல வியூ பார்க்க முடியும். நல்ல ஷூ குவாலிட்டி போட்டுக்கோங்க, சீரியஸாக ரொம்ப வழுக்குது. சரி, நான் எப்படியாச்சும் தடுமாறி அங்கே போயிடுறேன். போயிட்ட பிறகு கண்டினியூ பண்ணுறேன். இந்த டால்ஃபின் நோஸ் பார்க்க போகிற வழி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதான் உண்மை. ஸோ பாதை கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே மொத்த வழியுமே இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி மேலே 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடப்போம் அப்படின்னு சொன்னாங்க, பட் கொஞ்சம் அதிகமாகவே ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி த்ரில்லிங்கான செம்ம எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வரணும்னா ஸோ மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிவாக இன்னும் ஸ்ட்ராங்காக நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ கொடைக்கானல் வந்துட்டு அட்வென்ச்சரஸாக ஏதாச்சும் போகணும்னு ஆசைப்பட்றவங்க டால்ஃபின் நோஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ மழையும் குறைஞ்சிட்டு, இது நம்ம மழை காலத்தில் வந்திருக்கன்றதுனால தான் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தண்ணியாக இருக்குது. ஸோ ஒரு பாறையுமே தண்ணியாக தான் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி கொஞ்சம் க்ளீனாக இருந்திருக்கலாம். டூரிஸ்ட் எல்லாருமே எல்லா பொருளையும் அங்கங்கே போட்டுடுறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, பட் வியூ நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வரும்போது ஸ்நாக்ஸ் கொண்டு வாங்க, சாப்பிடுங்க, கவரை மட்டும் கூட்டு போயிடுங்க. ஓகே. சீரியஸாக பாதை ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப அப்பா நல்லா வலுக்குது. பாதி வழியில் இருக்கோம். நம்ம மேலேயும் போக முடியாது, கீழேயும் போக முடியாது. ஸோ முடிச்சு தான் ஆகணும். செம்ம ரகடான பாதை. முக்கியமா மான்சூன்லலாம் வரீங்கன்னா கண்டிப்பா ஷூ வேணும். சீசன் அப்போ வந்தீங்கன்னா கண்டிப்பா கூட்டமா இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, பட் மழை வரதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஏன்னா இங்க வரதுக்கு முன்னாடி குணா கேவ், பில்லர் ராக் அங்கெல்லாம் போனோம். அப்போ ரொம்பவே அதிகமான மழை. டால்ஃபினும் ஸ்கிப் பண்ணலான்ற ஐடியா தான் இருந்துச்சு, பட் மழை இல்லாதனால நம்ம இப்போ இங்க வரோம். சிச்சுவேஷன் எப்போ வேணா மாறலாம். ஒரு வழியா பாதி கடந்து வந்துட்டோம். இங்கிருந்து பயங்கர ஸ்டீப்பாக இருக்கு. மவுண்டன் வியூ இதுதாங்க. இந்த அழகை பார்க்க தான் இவ்வளோ கஷ்டமான பாதையை தாண்டி நம்மள வர வச்சது. சீரியஸா வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த குருவியோட சத்தம் கேளுங்களேன்.
சீரியஸா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்ததுக்கு ரொம்பவே வேர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம போற வழியில ஸ்நாக்ஸுக்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, நிறைய குட்டி குட்டி கடைலாம் இருக்கு, அங்கிருந்து நம்ம வாங்கிக்கலாம். இது மான்சூன் சீசன்றனால நிறைய கடை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல கடை கிடைக்காது, பட் கொஞ்சம் தள்ளி தள்ளி கிடைக்கும். மவுண்டன் வியூ பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கீழே போகிறோம் டால்ஃபின் வியூ பார்க்குறதுக்கு. இங்கே இருக்க மக்கள் ஜாலியில் டெய்லி காலைல குளிக்கிறதுக்கு ஷவர்லாம் பண்ண வேண்டாது, ஏன்னா ஃபால்ஸ்லேயே குளிச்சிடலாம். ஆனால் சீரியஸாக இங்கே அவங்க எப்படி விற்பனை பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த பொருள்லாம் எப்படி கீழேருந்து எடுத்துகிட்டு வராங்க ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்ம நடந்து வர்றதுக்கு இங்கே செம்ம கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. நிஜமாக இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் கொஞ்சம் கீழே போனோம். இந்த டோரா பயணங்களில் வரோம் தெரியுமா, அந்த மாதிரி பல பல கல்லை தாண்டி கூழாங்கல்லுங்களை தாண்டி அந்த ரூட்டெல்லாம் போகும் இல்லையா, அந்த ரூட்டோட பாதையை தாண்டி கூழாங்கல்லை தாண்டி மவுண்டன் வியூ தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா ஒரு அழகான ஃபால்ஸ் இருக்கும். அந்த ஃபால்ஸை தாண்டினீங்கன்னா ஒரு பைன் ட்ரீ ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அந்த பைன் ஃபாரஸ்ட்டை தாண்டும் போது நம்மளுக்கு டால்ஃபின் வியூ தெரியும். அந்த பைன் ஃபாரஸ்ட்டும் அவ்வளோ ஈஸியாக இல்லை. இங்கேயே பாருங்கள் பாதை பல சிறப்பான சந்தம். பாதை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பல சம்பவத்தை பண்ணி விட்டுறோம் போல இருக்குது. காஷனாக நடந்து வாங்க. சீரியஸாக இங்கே ஸ்டெப்ஸ் வேணால் பாருங்கள், சுத்தமாக ஒரு மாதிரி சருவில் இருந்தால் பரவாயில்ல, அதுலேயுமே நம்மளுக்கு வழி கல்லாக போட்டு அந்த கல்லில் தான் கல் போடலாம் இல்லைங்க, இது ஆல்ரெடி இருந்த கல் நான் வந்து வரோம். ஒரு ஆஃப் ரைட் பயணம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டால்ஃபின் நோஸ். அந்த டால்ஃபின் நோஸை பார்க்க தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கோம். டால்ஃபின் நோஸ் மட்டும் டால்ஃபின் நோஸ் மாதிரி இல்லைன்னா அப்புறம் இருக்குது அதுக்கு. ஆமாம், மழை டைமில் மான்சூன் டைமில் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடுங்க, அதான் நல்லது. கிட்ட வந்துட்டோம். நம்ம ஆவலா வந்து டால்ஃபின் நோஸ். இதோ இந்த டால்ஃபின் நோஸோட எட்ஜ்ல ராம் மூவி இருக்கு இல்லையா, அதை கூட ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த 2 பாறையில ஒரு பாறை மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கும், பார்க்க டால்ஃபினோட மூக்கு மாதிரியே இருக்கிறதுனால இது டால்ஃபின் நோஸ்ன்னு சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த எட்ஜ் கிட்ட வரவங்க சில பேரு ஹைட் எல்லாம் பார்த்து மயக்கமாகவும் செய்யறாங்களாம், ஒரு மாதிரி கேரா. ஆனா அந்த இடத்துல நின்றுட்டு ஆப்போசிட்ல இருக்க மலையெல்லாம் பார்க்க ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. இந்த மவுண்டன் தான் எட்ஜ் அண்ட் 2 சைடுமே பள்ளத்தாக்கு தான். லைட்டா மிஸ் ஆனாலும் நம்ம மிஸ் ஆயிருவோம். டவுட்டே ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. அந்த சவுண்டை கேட்டு பாருங்களேன், வேற லெவல்ல இருக்கும். செம்ம மிஸ்மரைசிங்கா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த இடம் எப்படி இருக்குன்னு நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. டால்ஃபின் நோஸ்க்கு டாடா பாபாய் சொல்லி கிளம்பியாச்சு. வேறு லெவல் வியூ சூப்பராக பார்த்துட்டோம். அண்ட் நம்மளுக்கு இன்றைக்கி வீட்டுக்கு போகணும். ஸோ அதனால் அங்கேருந்து விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டுருக்கேன். அதே போல் இப்போது பைன் ட்ரீஸை தாண்டி வந்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதே ஃபால்ஸை தாண்டி போகலாம்.
ஆனால் இந்த 1 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க, 1 கிலோமீட்டர்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தான். மினிமம் 3 கிலோமீட்டர்ஸ். அது அந்த ரூட் ரொம்ப ரகடாக இருக்கனால மேபி நமக்கு அதிகமாக டைம் எடுக்கிற மாதிரி தெரியும். பாதை சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் இங்கே வரதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க, நல்ல கியர்ஸ் ஷூஸ் இல்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ டோட்டலாக 1 கிலோமீட்டர். ஸோ 1 கிலோமீட்டரில் எல்லா பாதையுமே கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். 1 கிலோமீட்டர் நடக்கும் போது மினிமம் 2 to 3 கிலோமீட்டர்ஸ் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் 1 கிலோமீட்டர் தான் சொல்லுவாங்க. நமக்கு கம்பெனி கொடுக்க 3 குட்டி ஃப்ரெண்ட்ஸ் சமல. இங்கே ஒரு சர்ச் இருக்கும் அண்ட் இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. பே அண்ட் யூஸ் இட். இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணும். மேபி கேங்காக வந்தால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். ஸோ என் கேங் மேலேயே நின்றுட்டாங்க தெளிவாக. ஸோ நான் மட்டும்தான் தெரியாமல் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் வியூ சூப்பராக இருந்துச்சு. வியூ வந்து அடிச்சிக்க முடியாது, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. மவுண்டன் வியூவும் நல்லா இருந்துச்சு அண்ட் அங்கே டால்ஃபின் வியூவும் நல்லா இருந்துச்சு. டால்ஃபின் வியூ கிட்டே போகும்போது கொஞ்சம் சேஃபாக போங்க அண்ட் ஃபோட்டோ எடுக்கும்போது மறக்காமல் ஹார்ன் பண்ணிடுங்க. ஸோ நான் ஹார்ன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அந்த வியூலேருந்து இறங்கி வந்த பிறகு தான் ஹார்ன் பண்ணலைன்றது எனக்கு தெரியும். திருப்பி ரிஸ்க் எடுத்துட்டு நம்ம அவ்வளோ தூரம் போக முடியாது. ஸோ அதனால் சேஃபாக பண்ணுங்கள். கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். 2 சைடுமே பள்ளத்தாக்கு தான். கோகா மட்டும்தான் அன்சேஃப் கிடையாது, இங்கே எல்லாமே கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. ஸோ ஆக்டிவிட்டி பண்ணலாம், அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் அதனால நம்மளோட லைஃபே பெரிய ரிஸ்கில் தள்ள முடியாது. ஏன்னா நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. சூப்பர் டூப்பராக என்ஜாய் பண்ணணும். ஸோ லைஃப் ரொம்ப முக்கியம். சேஃபாக ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு நான் சொல்லவே இல்லை, சேஃபாக ரிஸ்க் எடுங்க. இப்போ இங்கேருந்து எப்படியாச்சும் நான் மேலே ஏறி போகணும். போயிடலாம். இவ்வளோ தூரத்தை தாண்டி வந்துட்டோம். இதை தாண்டிட மட்டுமா? அங்கே தாண்டலாம். சம்மர் டைமில் ஏறுறது கஷ்டமாக இருக்கும், மான்சூன் டைமில் இறங்குறது கஷ்டமாக இருக்கும். இந்த டால்ஃபின் நோஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரதுக்கு எனக்கு 2.5 hours மேலே தேவைப்பட்டுச்சு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க்லாம் நல்லாவே கிடைக்குது. ஸ்நாக்ஸ், ரெஸ்ட் ரூம் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. அதை விட முக்கியம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அட்வென்ச்சரஸ் லவரான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.